காதலருக்காக அப்பார்ட்மெண்ட் எல்லாம் வாங்கின அந்த நம்பர் நடிகை ஒரு நாளைக்கு 1 லேக் செலவு பண்ணி ஸ்டார் ஹோட்டல்ல தங்கியிருக்காராம். மேலும் காதலரை அங்க வர வச்சு மணிக்கணக்கில் நடிகை கொடுத்த டார்ச்சர்ல காதலும் வேணாம் ஒன்னும் வேணாம் என ஓடிவிடலாம்னு விழி பிதுங்கி இருக்கிறாராம் டைரக்டர். பைரவா படத்திற்கு பிறகு அட்லி டைரக்ஷன்ல நடிக்க கமிட் ஆகியிருக்கிறாரு இளைய தளபதி. இந்த படத்துக்காக சீரியஸ் ஸ்டோரி டிஸ்கஷன்ல இறங்கியுள்ள அட்லி படத்துல 3 ஹீரோயின்ஸ் என்பதை மட்டும் தெரிவித்து வந்தார். இந்த நிலையில இந்த படத்துல விஜய்க்கு வில்லனாக நடிக்க எஸ்.ஜே. சூர்யா கமிட் ஆக இருப்பதாக ஒரு செய்தி வலம் வந்து கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் குஷியான செய்தி ஏதேனும் வருதானு. ஸ்ரீ தேனாண்டாள் பிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும் 100th மூவியே டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு சுந்தர் சி. 100 crores பட்ஜெட்ல உருவாகி இருக்கும் இந்த படத்துக்கும் மியூசிக் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு ஆஸ்கார் அவார்டு வின்னர் ஏ.ஆர். ரஹ்மான். இந்நிலையில் பட வேளைகள் எந்த அளவுக்கு இருக்குன்னு சுந்தர் சியை கேட்டா, லாஸ்ட் 6 months படத்துக்கான கிராபிக்ஸ் ஒர்க்ஸ் நடந்துட்டு இருக்குன்னு சொன்ன அவரு, இந்த படம் தன் சினிமா கரியர்ல கிரீடம் போல இருக்கும்னு சொல்லி வருகிறார். அப்பா படத்தை தொடர்ந்து சமுத்திரக்கனி டைரக்ட் பண்ணி நடித்து வரும் படம் தொண்டன். படத்தின் தலைப்பை வைத்து படம் அரசியல் சம்பந்தமான படமா என கேட்டால், சாமானிய மக்களின் பிரச்சனையை வைத்து உருவாகும் படம் இது என அழுத்தம் திருத்தமாக தெரிவிக்கும் சமுத்திரக்கனி படத்தை சம்மர் ஹாலிடேஸ்ல ரிலீஸ் பண்ண திட்டமிட்டு இருக்கிறாராம். மீஞ்சூர் கோபி டைரக்ஷன்ல நயன்தாரா நடித்து வரும் படம் அறம். ஹீரோயினுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் கதைகளில் தொடர்ந்து நடித்து வரும் நயன்தாரா அறம் படத்தில் கலெக்டராக நடிக்கிறார். இப்படத்தில் உலகின் முக்கிய பிரச்சனையாக கருதப்படும் தண்ணீர் பிரச்சனையை மையமாக வைத்து படம் நகர்கிறதாம். பாகுபலி படத்தின் மூலம் இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்த டைரக்டர் என்றால் அது எஸ்.எஸ். ராஜமௌலிதான். இவர் பாகுபலி படத்தின் செகண்ட் ஹாஃப்ல பிஸியா இருந்து வந்த நிலையில இப்ப படத்தோட ஷூட்டிங்கை லாஸ்ட் வீக் கம்ப்ளீட் செய்தார். இந்த படத்தின் போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல பிஸியா இருக்கும் அவர் ரீசண்டா தனக்கு என்றாவது ஒரு நாள் மகாபாரதத்தை திரைப்படமாக உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது என தெரிவிக்க, ராஜமௌலியின் அடுத்த படம் மகாபாரதமாகத்தான் இருக்கும் என்கிறது அவருடைய நெருங்கிய வட்டாரம்.